ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் டு நலம் 360. நான் உங்களோட ஷாஜு. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட 90s வந்துட்டு நம்மளோட சர்க்கிள், அதாவது நம்மளோட சர்க்கிள் அண்ட் சரௌண்டிங்ஸ், எஸ்பெஷலி கேம்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ உள்ள பிள்ளைங்களோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்க வந்துட்டு எஜுகேஷனும் சரி கேம்ங்கிற வார்த்தையே இப்போ இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி அவுட்டோர் கேம்ஸே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்டோர் கேம்ஸ் தான். எஸ்பெஷலி ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறாங்க. ஸோ ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட ஃபிசிக்கல் வந்துட்டு போயிடுது. 90ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இருந்துச்சு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்துச்சு, ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு, ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கேமிங், பட் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இல்லை. அதான் சிம்பிளாக சொல்ல போயாச்சு அப்படின்னா, கேம்ஸ் இருக்குது ஆனால் மூமெண்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பட் பாண்டிங் இல்லை. பட் நம்மளோட 90s அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஹாப்பினஸ் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஈவன் எல்லாமே வந்துட்டு சிம்பிள் கேம்ஸ் தான். தொட்டு பிடிச்சி விளையாடுறது, கண்ணாமூச்சி ஆடுறது, எஸ்பெஷலி அந்த நாடு பிரித்து விளையாடுறது, பிறகு பாண்டி, அப்படின்னு நிறைய கேம்ஸ் சொல்லிட்டு போகலாம். ஸோ எனக்கு டக்குன்னு நம்மளோட கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் அந்த கொஞ்சம் கேம்ஸை நான் வந்துட்டு இமேஜாக வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ணி ஒரு லிங்க் வந்துட்டு இந்த வீடியோவுக்கு பிறகு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ உள்ள அந்த சரௌண்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அந்த எஜுகேஷ்னல் அந்த அவங்களுக்கு உண்டான அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போவே சின்ன பசங்களுக்கு இப்போவே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு. ஸோ அந்த ஒரு சரௌண்டிங்ஸுக்கு அக்காமடேட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃப்ரீ டைமில் வந்துட்டு மறுபடியும் அந்த மொபைலு, லேப்பு அப்படின்ற ஆன்ஸ்க்ரீன் பண்ணுறாங்களா, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். சிம்பிளாக சொல்ல போனீங்க அப்படின்னா, இப்போ உள்ள டெக்னாலஜி இன்க்ரீசஸ் பட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு டிக்ரீசஸ், அதான் உண்மை. ஸோ நம்மளோட பிள்ளைங்களை வந்துட்டு கூடிய மட்டும் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு வர்ற மாதிரி உண்டான கேம்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணோம்னா புதுசாக ஒன்றும் இல்லை. நம்மளோட 90s கேம்ஸே வந்துட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதான் நான் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்த கேம்ஸை வந்துட்டு நான் அந்த லிங்க் ஒரு சின்ன ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். சொந்த வீக்கெண்ட்லேருந்து அவுட்டோர் கேம்ஸ் ஆகட்டும், இன்டோர் கேம்ஸ் ஆகட்டும், ஈவன் பெரிய ஒரு இட வசதி இல்லாத மக்கள் வந்துட்டு இன்டோர் கேம்ஸே அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம 90ஸில் இன்டோர் கேம்ஸ் என்னங்க பண்ணோம், நம்ம அந்த களையம்போலீஸ் சீட்டு குலுக்கி போட்டு விளையாண்டோம். பாம்பு கட்டை, அதான் நம்ம அந்த ஸ்னேக் அண்ட் விளையாண்டோம். பிறகு பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி அந்த லூடோ விளையாண்டோம், பல்லாங்குழி, அந்த கல், பிறகு கோலிக்கா எல்லாமே விளையாண்டோம். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். டக்குன்னு வந்துட்டு வெளியே போய் விளையாட்டு நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு அப்படி தான் விளாண்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த வீக்கெண்டு தான் நம்ம அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்க முடியும். பட் டே டைமில் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்கிறதுனால அந்த ஒரு சரௌண்டிங்ஸுக்கு அவங்க வந்துட்டு அக்காமடேட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ டேஸில் வந்துட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் வீக்கெண்டில் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மேக்ஸிமம் அந்த ஆன்ஸ்க்ரீன் டைமை வந்துட்டு நம்ம குறைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் நமக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதாங்க கன்க்ளூஷன் வந்து அதுதான். நம்ம ஓல்ட் இஸ் கோல்டு இல்லைங்களா. அதனால் பழசு நம்ம அந்த அந்த ஹெல்த், அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அந்த ஹாப்பினஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எல்லாமே மறுபடியும் அவங்களுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ நம்ம 2 பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் அந்த 2 2 + 4 8 16 ஆகும் கண்டிப்பாக. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த ஆன்ஸ்க்ரீன்லேருந்து அவங்கள நம்ம வெளியே கொண்டு வருவோம். ஸோ
ஸோ நான் லிங்க் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்கள். அதில் ஸோ இந்த கேம் கூட நம்ம ஆடி இருக்கோம், நீங்கள் மறந்துட்டீங்க, இது கூட நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கேமையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ 90s எப்படி இருந்தோம் அது ஃபுல்லாக அந்த ஃபுல் ஹாப்பினஸ் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியாது. பட் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு அந்த கேம்ஸ்லாம் இன்ட்ரோ கொடுக்கலாம். பிள்ளைங்களோட ஹெல்த்தை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும் பிள்ளைங்க. இந்த டேஸில் அந்த அவங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவ்வளோ டென்ஷனில் அவ்வளோ ஹெவி காம்படிஷனில் அவங்க வந்துட்டு படிக்கிறாங்க, லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ வீக்கெண்ட் டைமில் நம்ம அந்த மாதிரி இது பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த டென்ஷனை வந்துட்டு குறைப்போம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோவை நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருங்க. நன்றி. ஃப்ரம் ஷாஜு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ಎಂಡೂರು ನೆರವೂರು கருவேலங்காட்டோரோ அத்தான சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.